கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, அந்த அருமையான தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே அப்பா, அந்த ஆராதனை கலந்து கொண்டதான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் அவர்களை தொடும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஆண்டவரே அப்பா, நீர் தந்ததான வாக்குகளை நிறைவேற்றும்படி ஆண்டவரே அப்பா, விசுவாசத்தோடு பாடும் பொழுது ஆராதிக்கும் போது ஆண்டவரே அப்பா, அதை நிறைவேற்றி கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அதன்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். குட் மார்னிங், வெல்கம், காட் பிளஸ் யூ ஆல். எல்லோரும் லைஃப்பில் பார்த்து கொண்டு இருப்பீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நம்மளால் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த ஆன்லைன் மூலியமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்றைக்கி முதலாவது நம்ம பாட போகிறதான பாடல் வந்து ஒரு வாக்கு தத்தம் தரக்கூடியதான ஒரு பாடலாக இருக்கும். விசுவாசம் உள்ளவர்கள் நீங்கள் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை வந்து இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் காட் டு அஸ். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு வாக்கு தத்தமாக அதை நம்பி விசுவாசித்து அதன்படி நம்ம பாடும் பொழுது இந்த பாடலில் இருக்கிறதான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதில் 2வது சரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூமியின் வம்சங்கள் உனக்கும் உன் சந்ததிக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு. ஆசீர்வாத வாய்க்காலாக உங்களை மாற்றுவார் என்று தேவனோட வாக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு 3வது நம்ம சரணத்தை பார்க்கும்பொழுது, செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து நம்மோடு இருந்து நம்மளை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரா, நம்மளை கனப்படுத்தி நம்மளை உயர்த்துகிற தேவன். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். நம் தேசத்துக்கு, அவரோட தேசத்துக்கு போய் செல்லும் வரைக்கும், நம் தகப்பனை போய் சந்திக்க போகிற நாள் வரைக்கும் அவர் நம்மளை காப்பாற்றுவார். இதுதான் இந்த கால வேளையில் உங்களுக்கு கிடைக்க போகிறதான ஒரு வாக்கு தத்தமாக இருக்குது. இந்த பாடலை எழுக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு உங்ககிட்ட சொல்லணுன்னே. ஸோ உற்சாகமாக என்னோட சேர்ந்து இந்த பாடலை நீங்கள் பாடுவீங்க என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டுவோமாக. தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. ஏத்தே இது வானத்தின் வாசல், இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுவாங்க, இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கரங்களை தட்டி ஆமென். இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆமென். விசுவாசத்தோட பாடுவோமாக. ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பெரும்புவாய் என்றே, பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பெரும்புவாய் என்றே, பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். விசுவாசத்தோடு சொல்லுவாங்க, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல், இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கும் உன் சந்ததிக்கும் ஆசீர்வதிக்கப்படும். இன்று ஆசீர்வாத வாய்க்காலாக
விசுவாசத்தோட சொல்லுவோமாக. சொன்னதை செய்யும் அளவு, சொன்னதை செய்யும் அளவு நீ என்னை கைவிடவே மாட்டே. நீ சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டார். சொல்லுவாங்க. இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்குள் திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவேன். அவர் சொன்னதை செய்யும் அளவு, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். மறுபடியும் இந்த மூன்றாவது சரணத்தை நாம் ஒரு மனமாக நம்ம ஒரே சிந்தையோட பாடுவோமாக. தேவன் கண்டிப்பாக அதை செய்து நம்மளுக்கு கொடுப்பார் என்று நம்ம நம்பி விசுவாசித்து பாடுவோமாக. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. ஆமென். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் என்ன இந்த வார்த்தை வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கொடுக்கிறார். நம்ம சூழ்நிலை, நம்ம சூழ்ந்திருக்கிறதான சூழ்நிலைகள் ரொம்ப நிலையற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளார நம்ம இருக்கிறோங்க. நிலையற்ற ஒரு இடத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோங்க. ஆனாலும் தேவன் நமக்கு சொல்லுகிறதான வாக்குத்தத்த வார்த்தைகளாக இது இருக்குது. நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவேன். உன்னோடு இருப்பது மட்டும் இல்லாத உன்னை கனப்படுத்துவேன். நம் தகப்பன் தேசத்துக்கு செல்லும் வரைக்கும் அவர் நம்மளை காப்பாற்றுவார். இது விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா சத்தமாக நீங்க இருக்கிற இடத்துல ஆமேன் என்று சொல்லி இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவேர். அவர் சொன்னதை செய்யும் அளவு, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். அவரை நோக்கி சொல்லுவோமாக. இது வானத்தின் வாசல். ஏசையா
ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து அவர் ஆராதிப்போமாக. ஆமென். நம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மளை காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி சொல்லுவாங்க. நன்றி நன்றி விசுவாசத்தோட சொல்லுமா. நன்றி நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுவாங்க. வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி சொல்லுவாங்க. கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த வார்த்தைகளை சொல்லி தேவனிடம் பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். என் புலம்பலை கழிப்பாய் மாற்றுகிறேன், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகின்றேன். புலம்பலை கழிப்பாய் மாற்றுகிறேன், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுவாங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுவாங்க. ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். நன்றி சொல்லுவாங்க. நன்றி தகப்பனே, நீ செய்த நன்மைகளுக்கு உமக்கு நன்றி ராஜா சொல்லுவாங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். சொல்லுவாங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, பட்டு போவதில்லை. அப்படியே கரங்களை தட்டி தேவன் அப்படியே துதிப்போமாக. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் அப்படியே துதித்துக் கொண்டு இருப்போமாக. அப்படியே ஜெப சிந்தையோட இருப்போமாக. Thank you Jesus, I praise you Father. Amen, amen, amen. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. Thank you Jesus, I praise you Father. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Father. Thank you Jesus. Thank you Jesus.
நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. என்னோட துன்ப வேளையில நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். உண்மையாக உள்ள தாளத்துல எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீங்கள் இருக்கிறதான இடம் நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைகள் ஆகிட்டு. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைகள் ஆயிட்டு. இது அவருடைய செயலாக இருக்கும். கர்த்தர் செயலிது அதிசயம் மீது கைதட்டி பாடுங்களே. ஓ கர்த்தர் செயலிது அதிசயம் மீது கைதட்டி பாடுங்களே. தேங்க்யூ. அப்படியே ஜெப சிந்தையோடு இருப்போமாங்க. அப்படியே அவரை கொஞ்ச நேரம் துதிச்சு கொண்டு இருப்போமாங்க. இசை பாட்டுக்கு வாசிச்சு கொண்டு இருக்கட்டும். இந்த நேரத்தை தேவனுக்கு செலவு பண்ணுவாங்க. அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட்ட தேவன் அல்ல. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, உண்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. இருக்கிற இடங்கள் அப்படியே கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. அவர் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். ஓ ரபா சந்தன பூரி அந்த ரரரியாந்தே ஏ கரபாபாரி அந்த நபாபாரியாந்தே சாந்தல பாபாரியாந்தே ஏ குரபாபாரி அந்த நபா சந்தன ரரரியாந்தே. I praise you Father, I praise you Master, I worship you Lord. Oh thank you Jesus. Oh raba shandana babariyande. Oh me வாழ்த்துகிறேன். Oh நல்லவரே, oh நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறேன். I praise you Lord, I praise you Jesus. அப்படியே துதிச்சு கொண்டிருப்போமாக. தேவ பிரசன்னத்தில் அப்படியே மூழ்கி கொண்டிருப்போமாக. அவர் பிரசனம் இறங்கி வருவதாக. உங்களுடைய பிரசனம், உங்களுடைய பிரசனம், உங்களுடைய பிரசனம். ஓ ரபஷந்தன பபரியந்தரே ஓ ரபஷந்தலலரே ஈ குரபபோரே அந்தனனனனே. Praise you Jesus. ஓ நல்லவரே, ஓ நல்லவரே, உம்மை வாழ்த்துகிறேன். என்னை ஒருபோதும் தள்ளாத தேவன் நீர் என்றே அப்பா. என்னை ஒதுக்காத ஒரு தேவன் நீர் என்றே அப்பா. என்னை அரவணைக்கிற தேவன் நீர் என்றே அப்பா. Thank you Father, thank you Jesus. Oh Rabashana Nababariande. Oh நல்லவரே. உலகம் பெருக்கையில் நீரோ அழைக்கிறீர். உலகம் பெருக்கையில் நீரோ அழைக்கிறீர். அது அழைப்பிலே உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். அந்த வெறுப்பை மறக்கின்றேன். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. நீரே என் செல்வம். உண்மையாக சொல்லுவாங்க. ஓ பற்ற என் செல்வம்.
நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிரசன்னம் Thank you Father. Oh thank you Father. அப்படியே ஜெப சிந்தையோடு இருப்போமாக. அவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே உங்களை நேசிக்கிறோம் ஐயா. உங்களை நேசிக்கிறோம் ஐயா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, என் நிம்மதியே நிரந்தரமே. நினைவெல்லாம் ஆழ்பவரே, என் நினைவெல்லாம் ஆழ்பவரே. நேசிக்கிறேன் ஐயா. நிலையில்லாத இந்த நிலையில்லாத உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைதானே ஐயா. உம்மைதானே இயேசையா. ஐயா உம்மைதானே இயேசையா. ஐயா உண்டாகும் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஐயா உண்டாகும் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, அதை என் ஜனங்கள் அறியணுமே. இரட்சகரும்மை தேடணுமே, இரட்சகரும்மை தேடணுமே. நேசிக்கிறேன் ஐயா. இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைதானே ஐயா. உம்மைதானே இயேசையா. ஐயா உம்மைதானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைதான் நிறுத்தி உள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைதான் நிறுத்தி உள்ளேன்.
என்னை பலப்படுத்தும் என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினே. என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தே. என்னை பலப்படுத்துகிற தேவன், என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினே. நீரே தேவன், நீரே என் தேவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையை நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மை நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. ஆபத்து நாட்களிலே எந்தன் ஆதரவாயிருந்தீர். சத்ருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தீர். ஆபத்து நாட்களில் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்ருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாக. நீரே என் தேவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நம்பி சொல்லுவோமாக. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. ஆண்டவரேப்பா, என்னுடைய ஆபத்து நாட்களில் எனக்கு அனுகூலமான துணையா இருந்தீர். ஆண்டவரேப்பா, என்னை விழுவாமல் என்னை காத்து கொண்டீர். ஆண்டவரேப்பா, நான் வழி விலகி போகாமல் எனக்கு பாதுகாத்து கொண்ட தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரேப்பா, அந்த லைவ் செஷனை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரேப்பா, நீர் அவர்களை தொடும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரேப்பா, நீர் அவர்களை பாதுகாக்கிற தேவன் என்று அறியும்படி ஆண்டவரேப்பா, ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் ஆண்டவரேப்பா, நீர் உண்மை உள்ளவராக விளங்க செய்வதாக ஆண்டவரேப்பா, பரிசுத்த ஆவியானவர் நீர் விளங்க செய்யும். ஆண்டவரேப்பா, ஐயா, எங்கள் நம்பிக்கை நீர் மட்டும் தான். ஆண்டவரேப்பா, எங்கள் நம்பிக்கை நீர் மட்டும் தான். ஆண்டவரேப்பா, நாங்கள் உங்களை நம்புறோம். ஏசப்பா, எங்களை காப்பாத்துகிற தேவன் நீர். ஆண்டவரே, வார்த்தையின் மூலியமாக பேசும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். தேவ வசனத்துக்கு செல்றதுக்கு முன்பதாக ஒரு சின்ன அறிவிப்பு. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நம்மளுக்கு மறுபடியும் ஒரு லாக்டவுன் நடந்திருக்குது. உங்களுக்கே தெரியும். யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அநேகர்களுக்கு வந்துட்டு இது ஒரு கஷ்டமான ஒரு காலமாக இருக்குது என்று சபையாக நம்ம உணர்ந்து கொள்கிறோம். சபைக்கும் இது ஒரு கஷ்டமான ஒரு நேரம், ஒரு காலம். சபைக்கும் இது ரொம்ப சிரமமான ஒரு காலம். ஏன்னா சபைகள் நடத்துவது ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்.
ஆனாலும் அதுக்கு மிஞ்சியும் கரிஸ்மா டெபனேக்கல்ல இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும், உங்களுடைய வீட்டில் ஏதாவது குறைகள் இருந்தால், உங்களுக்கு உணவுகள் குறைவு இருந்தால், தயங்காமல் வெக்கப்படாமல் தயவுசெய்து பாஸ்டர் பாஸ்கரனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களோட சபை உங்களுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கும். நம்முடைய சபை நமக்கு எப்பொழுதும் திறக்கப்படும். நீங்கள் எந்த நாளில் வேணாலும் பாஸ்டர் பாஸ்கரன்ட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் தேவைகள் இருந்தால், அது கண்டிப்பாக நம்ம பிஎன்சியாக ப்ரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக தான் நம்ம அதை செய்வோம். உங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருந்துச்சுன்னா தயங்காமல், கூச்சப்படாமல், வெக்கப்படாமல் கேளுங்க. நம்மளுக்கு இருக்கிறதான சபையினால் எந்த அளவுக்கு எங்களால் செய்ய முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு செய்வோம். பசியோடு இருக்காதீங்க. ஆண்டவர் நமக்கு அந்த மாதிரி இருக்க ஆண்டவர் சொல்லலை. ஸோ ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அந்த சபையை வைத்திருக்கிறேன் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஸோ டோன்ட் ஸ்லீப் ஹங்க்ரி. இஃப் யூ ஆர் ஹங்க்ரி, இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஃபுட், யூ டோன்ட் ஹேவ் த திங்ஸ் இன் யர் ஹோம், ப்ளீஸ் டு நாட் ஹெசிடேட் டு கால். நீங்கள் கால் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. பாஸ்டர் பாஸ்கரோடைய நம்பர் நம்ம குரூப்பில் நம்ம கண்டிப்பாக மறுபடியும் நான் அங்கே போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்குரியதான தேவைகளை சந்திக்க தான் நம்ம சபை இருக்குது. வி ஆர் ப்ரேயிங் ஃபார் யூ. ப்ரேயர் சப்போர்ட் இல்லாதபடிக்கு மற்றும் இந்த போன்ற சப்போர்ட்டும் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உதவியை நம்ம செய்வோம் கண்டிப்பாக. ஸோ தயங்காமல் இது கால் பண்ணுங்கள். இது ஒரு அறிவிப்பு என்று சொல்கிறதோட அன்போடு நம்ம கேட்டுக்கொள்கிறதான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட தெரிவிப்படுத்துகிறோம். நம்ம எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். குடும்பத்தில் ஒரு குறை இருந்தால் அந்த குறையை தீர்ப்பது தான் குடும்பத்தின் தலைவர்களுடைய வேலை. ஸோ சபை உங்களுக்கு ஒரு தலைவராக இருந்து இந்த காரியத்தை செய்யணும்னு நாங்கள் முன் வந்திருக்கிறோம். ஸோ தயங்காமல் கால் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆண்டோட கிருபையினால, அவருடைய பிரதான ஆசீர்வாதத்தினால உங்கள் அனைவரும் மறுபடியும் கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பெண்டடிக் டைமில் நான் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கிறது, ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க முடியாதனால, அல்ல தேவன வார்த்தையை கேட்டு மகிழ்ந்து துதிப்பதுனால. ஆகினும் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஆன்லைன் வாய்ப்பு கொடுத்ததுக்காக கர்த்தர் ஸ்தோத்திருக்கிறேன். இந்த அருமையான வேளையில் நான் பேசக்கூடிய காரியம் இப்போ பெரிதானது. ஆயினும் நான் எப்படியாவது சீக்கிரத்தை முடிக்க முயற்சி செய்கிறேன். என்னோட சேர்ந்து ஒத்துழைங்கள். சரியா? சோமனும் ஆண்டு இந்த வேளை பிதாவை உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி எடுக்கிறோம்ப்பா. நீர் என்னோடு பேசின வார்த்தைகள் பிதாவை எனக்கு காமித்த காரியங்களப்பா. இந்த ஜனங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேசி அவன் உணர்வையும் பிதாவே நான் இப்போ அந்த கணங்களை ஒவ்வொருத்தையும் காத்து கொள்ளட்டும் ஐயா. அவங்க தேவையெல்லாம் சந்தியம் எந்த குறையில்லாதபடிக்கு ஆசீர்வதியும் பிதாவே. கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் பிதாவே. இயேசு நாம் ஜெயம் பிதாவே. ஆமென். 5 முக்கியமான காரியங்கள் பேச போகிறேன். 5 முக்கியமான காரியங்கள் நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லி முடிச்சிடுறேன். பிறகு ஆழத்துக்கு நம்ம போவோம். சரியா? அதுக்கு முன்பாக எத்தனை பேருக்கு இயேசுவை தனிப்பட்ட முறையில் தெரியும் அப்படின்னு கேட்டால் அது கஷ்டமான பதில் தான். ஆயினும் எத்தனை பேருக்கு தனிப்பட்ட முறையில் அல்லது ஆண்டு இயேசுல உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறது, அதை வைத்து தான் இந்த பிரசங்கம் செய்யப்படுது. அதுக்கு முன்பாக ஒரு அருமையான பாடல் டாக்டர் ஜோசப் அல்ட்ரின் அவர் பாடியிருக்காரு. அந்த பாட்டு அர்த்தங்களை பார்த்தீங்கன்னா மிக ஆழமான அர்த்தங்கள். அந்த பாட்டு நீங்கள் பலமுறை கேட்டு உட்காந்து யோசிங்க ஒவ்வொரு வார்த்தையும். சரியா? அது உங்களோட பேசும். சரியா? அது சொல்லியிருக்கு, என் பேச்சில், என் மூச்சில், என் செயலில், என் சொல்லில், என் நினைவில், என் நடத்தையில், என் உணர்வில், என் உயிரில் நீங்கள் கலந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது முக்கியமான வார்த்தை. அந்த மங்க கடைசி முடிக்கும்போது ஒரு அன்பின் ஆவியானவர், விலையேற பெற்றவர். கவனிங்க, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆவியாக இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் போய் திரும்ப வருவேன், நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் உங்களோடு இருப்பேன், உங்கள் திக்கட்டாக விட மாட்டேன் ஆண்டு சொன்னார். அப்போ ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவாய் உலகத்தை வந்தார், மறுபடியும் நம்மளோடு உலாவி கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அதில் ஒரு 2 வார்த்தையை, ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை அங்கே இருக்குது, நாம் பார்க்க போகிறோம். வாசிங்கள் 1ஆம் வசனத்தை.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசி பார்த்ததுண்டானால். தயவுள்ளவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தயவுள்ளவர். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு யாரா இருக்கிறாராம்? தயவுள்ளவர். அவருடைய தயவுள்ள தான் இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம். சரியா? அதை மறந்துடக்கூடாது யாருமே. அனைவரில் நம்ம நினைக்கிறோம் என் சம்பாத்தியம், என் பலன், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய எல்லாம் அப்படி நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. எப்போ இயேசு அறிந்து கொண்டோமோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய தயவில் தான் வாழ்கிறோம். சரியா? நீ எவ்வளோ சம்பாதிக்கலாம், ஆனால் அவர் தயவு அது. சரி, எவ்வளோ ஏழையாக இருக்கலாம், அவர் தயவு. அப்போ இங்கே போட்டிருக்கு அவருடைய தயவுனால நாம் வாழ்கிறோம். சரி, அவர் தயவில். அப்புறம் வாசிங்க. அதுக்கு முன்பாக நாம் வசந்து போவோம். ஏன் ஆண்டு மிக தயவாக இருக்கிறாரு? 6 வாசி முடிச்சுங்க. 6 வாசி முடிங்க. சரி, 6 வாசிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதும் இருக்கிற. தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டது. அப்போ ஆண்டு சொல்ல நம்மளை பார்த்துன்னு சொல்கிறான்னா, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், அது மட்டும் இல்லை விலையேறப்பட்டவன். நாம் யாராக்கும் ஆண்டு இயேசுக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரியா? அதுவும் விலையேறப்பட்ட, நம்மளாம் விலையேறப்பட்டவங்க. அது யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. உன் அழகான கண்கள் என்னை கண்டதுனாலே. அப்படிங்கும்போது நான் யோசித்து பார்த்தேன் வசனத்தை பார்க்கும்போது, ஐயா நான் அழகாக இருக்கிறேன்னா, நான் என்ன திறமை இருக்கேன், எனக்கு என்ன தாழ்ந்து இருக்கு, எனக்கு என்ன இருக்கு, ஒரு ஞானம் இல்லை, ஒன்றும் இல்லை. குப்பையாய் தூசியாய் கந்தையாய் இருக்கிற என்னை பார்த்தீரே. அது யோசிச்சு பாருங்க. நம்ம பரிசுத்தம் கிடையாது. குப்பையாய் இருக்கிற அது கந்தையாய் இருக்கிற என்ன உன் கண்ணு பார்த்ததே. அது எவ்வளவு அருமையான வார்த்தை. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டார். 7 வாசிங்க இப்போ. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அதை வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலக்கல்லாகிய அந்த கல் இடருக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமா இருக்கிறது. 7 முதல் பாகத்தை வாசிங்க. முதல் பாகத்தை. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பட்டது. அவர் வெளியேறப்பட்டவர். அதுன்னு சொன்ன வார்த்தை அவர்னு சொல்லலாம். சரியா? அவர் விசுவாசிக்கு எப்படின்னா வெளியேறப்பட்டவர். வெளியேற சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்களேன். நீங்கள் ஒரு வைரம் வாங்கினீங்கன்னா, அல்ல முத்துகளை வாங்கினீங்கன்னா, அல்ல தங்கம் வாங்கினீங்கன்னா, அதை என்ன செய்வேன்? அதை மிகவும் பொக்கிஷமாய் நினைத்து, அதை மிகவும் பாதுகாத்து, அதை மிகவும் அப்படியே வர்ணித்து இருப்பீங்க. விலையேறப்பட்டது. அப்போ அந்த விதமாக இயேசுவை நம்ம என்ன செய்கிறோம்? பொக்கிஷமாக நினைத்து அவரை வர்ணிக்கிறோமா? அவர் எப்பவும் எனக்கு விலையேறப்பட்டு அவர் அப்படியே நம்ம சிந்தையில வர்ணிக்கிறோமா? அது முக்கியமான ஒரு காரியம். யோசிக்க வேண்டிய ஒவ்வொரு விசுவாசியும். வசனத்திற்கு நாம் எங்க குப்பையா அழு கந்தைய அப்படின்னு சொல்வது பாவியாய் இருக்கிற வேளை இயேசு நமக்காய் வந்தார். வாசிங்க ரோமர் 5:8 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். நாம் பாவியா இருக்க வேலைங்க, நான் பரிசுத்தம் இல்லை. நான் அதான் யோசிப்பேன், ஐயா உன் கண்ணு என்னை பார்த்ததாப்பா, நான் குப்பையா தூசியா கந்தையா எதுக்கும் உதவாத ஒரு மனுஷனா இருக்கு, என்னையா கண்டுகிறப்பா. அது எவ்வளோ பெரிய விசேஷம். அது நினைக்கும் போது நம்ம உள்ளம் உடையுது. சரியா? பாவியா இருக்க என்ன, எதுக்கும் உதவாத இருக்கிற என்ன, உலகமே வெறுத்தது என்ன, உலகமே வேண்டாது என்ன. அந்த பாட்டு தான் ரொம்ப, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்ணை பார்த்து, அந்த கண்ணு ஆண்டோட கண்ணை பார்த்தது. அதனால தான் சொல்றது, நாம் எப்பயுமே இயேசு கிறிஸ்துவை விலையேறப்பட்டவர், அவரை வர்ணிக்கணும், அவர் ருசிக்கணும், அவருக்குள் ஆழமா போகணும். அப்பொழுதுதான் இயேசு அறிய முடியும். சும்மா மேலோட்டமாக தெரியாது இயேசு யாருன்னு. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் மேலோட்டமான விசுவாசியாக இருக்கீங்க, இன்னும் ஆழ்த்து போ விருப்பம் இல்லை. நீ இயேசு நல்ல ஒரு வசனம் சொன்னியா, சீடரை பார்த்து சொன்னாரு, படவை ஆழ்த்து கொண்டு போனாரு.
அப்படின்னா நீ இன்னும் ஆழமாய் ஆண்டவரை தெரிந்து கொள். நீ ஆழமாக போனாதான் தெரியும், இல்லை தெரியாது. இயேசு யாரும் தெரியாது. மற்றவங்க போல இயேசு ஒரு தெய்வம் அப்படின்னு தெரியும். அது மாதிரி நிறைய விசுவாசம் வாழ்கிறார்கள். விலையேற்பட்டது அதுக்கு யோசிப்போம். விலையேற்பட்டது அது அர்த்தம் என்ன சொன்னால், மதிக்க சொல்லலாம். அதுக்கு எல்லாத்திலையும் பிரதானது கிரேட் வேல்யூ, கிரேட் வேல்யூ, கிரேட் ஒர்த். சரியா? அவர் அதிகமான பெரியவராக இருக்கிறாரு. ரெண்டாவது, அவரை உயர்ந்த நிலத்திலிருந்து அவரை நாம் வைக்கணும். உயர்ந்த இடத்துல இஸ் ஹைலி எஸ்டிமேட்டட் ஆகிய போட்டிருக்கு. அப்போ ஒரு ப்ரெஷஸ் ஆண்டு விலையேற்பட்டு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை போய் தேடுங்க. அகதால போய் தேடுங்க, டிக்ஷனரி பாருங்க, உங்களுக்கு தெரியும் அது அர்த்தம் என்னன்னு. சரியா? அதே போல நாம் அல்ல அந்த யாராவது ஒருவர் நமக்கு விலையேறப்பட்டதாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? வெளிப்படையாக அதை காமிப்போம் இல்லையா? ஒருத்தர் யார் பாருங்க, ஒரு மனுஷன் யாருக்குமே நாம் ஒருத்தர் விலையேற்பட்டதால் நினைச்சோம், ஆனால் அவரை பற்றி பேசுவோம், அவரை பற்றி யோசிப்போம், அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவோம், செயலில் காமிப்போம். நம்ம அவருக்காக வைரக்கம் வாழ்வோம், அவருக்காக இப்படி நிற்போம், அவருக்கு அப்படி செய்வோம். வெளிப்படையாய் அவர் யார்? என விசேஷப்பட்டவன், விலையேற்பட்டவன். அதாவது நம் சிந்தையில் நாம் அவர் நினைப்போம். சரியா? சிந்தை என்பது நம்முடைய இருதயம், செயல், சிந்தைகள், நம்முடைய மூளையில் எல்லாத்தையும் அவரை பற்றி நம்ம வாழ்க்கையில் அவர் முக்கியமான ஒரு நபராய் கருதுவோம். அப்புறம் அதை வந்து நம்ம அது பாதுகாப்போம். சரியா? அது முக்கியமான மக்கள் அதை இழந்தாதபடிக்கு, தொலைஞ்சு போகாதபடிக்கு அதை பாதுகாப்போம். சரியா? அவர் விளையாட்டு இருந்தார்னா, இயேசு விளையாட்டு இருந்தால் அவரை முக்கியமாய் பாதுகாப்போம். எந்த சூழ்நிலையும் எந்த நிலையிலையும் அவர் விட்டு கொடுக்காமல் இருப்போம். ஏன்னா அதை பாதுகாக்கிறோம், அவர் எனக்கு முக்கியம் சொல்லி. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லணும் தமிழ், அதுக்கு வார்த்தை வர மாட்டேது எனக்கு. சரியா? பரவாயில்ல. மூணாவதானது எக்காலது கொண்டும் அவர் விட்டு விடாமல் இருப்போம். சரியா? இந்த மாதிரி நேரத்தில் சூழ்நிலை நிறைய வேலை நம்ம நினைப்போம், ஐயோ எனக்கு இயேசு வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். அல்லது நான் உலகத்துக்கு போய் நல்ல ஏதாவது வேறு வழியில் போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். எக்காலது கொண்டும் அது முடியாத ஒரு விஷயம், இட்ஸ் இம்பாசிபிள் அப்படி நினைக்கணுங்க. என்னால் முடியாது. செத்தா இயேசுவுக்காய், வாழ்ந்தா இயேசுவுக்காய். அப்படிதான் வாழணும். அப்போதான் அவர் விசேஷமானவர்கள். ஒரு வைரத்தை போல, ஒரு தங்கத்தை போல, ஒரு முத்து போல இருப்பார். உங்களுக்கு ஒரு முத்து தொலைப்பீங்களா? ஒரு வயிறு தொலைப்பீங்களா? அது எவ்வளோ விலையேற்பட்டது, எவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருப்பீங்க. யாருக்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. சரியா? ஒன்றாவது நான் சொல்கிறேன், அந்த முதல் 5 காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமீன். விலையேறப்பட்ட இரத்தத்தால. அந்த வார்த்தையை கவனிங்களேன், மறுபடியும் வாசிங்கப்பா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம். அதுக்கு ஒரு 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 விலையை சொல்ல முடியாது. இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்துக்கும் விலை இருக்குங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் விலை இருக்கு. வைரத்துக்கு விலை இருக்கு, தங்கத்துக்கு விலை இருக்கு, முத்துக்கு விலை இருக்கு, மனுஷனுக்கு கூட விலை இருக்குங்க. அது எப்படி பாஸ்த அப்படின்னு இருக்கீங்களா? ஆதி காலத்துலலாம் மனுஷன் விற்பாங்க, அடிமையாக விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. வாங்கி அவன் அடிமையாக இருப்பான். அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. இந்த காலத்துக்குள்ள நிறைய பேர் அநேருக்கு அடிமையாக இருக்கும் பணத்தினால. நிறைய வயசுல அவங்க பேச்சு கேட்போம், அவன் சொல்ல செய்வோம். ஏசு மறந்துச்சுன்னா மறந்துச்சிடுவோம். அடிமையாக இருக்கும்.
ஆனால் இங்கே இயேசு சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தினால நாம் அவருக்கு யாராக இருக்கிறோம்? அவர் நமக்கு யாராக இருக்காரு? விலையேறப்பட்டவராக இருக்காருங்க. அந்த ரத்தம் சொல்லும்போது, இயேசு ரத்தம் சொல்லும்போது அர்த்தம் என்னன்னா, அது நமக்காய் அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு அவர் ஜீவனை சிலுவையில் பலியாக கொடுத்ததுனால நமக்கு என்ன நடக்குதுன்னா ரட்சிப்பு நடக்குது, மீட்பு நடக்குது. நமக்கு கொடுத்துருக்கார் அவர் இயேசு கிறிஸ்து மீட்பு கொடுத்துருக்கார் நம் பாவத்தில் இருந்து. வாசிங்கள் 18ஆம் வசனத்தை மறுபடியும் 18 1ஆம் அதிகாரம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் மேல் 18 19 வாசிங்க. இப்போ உங்கள் முன்னோர்களை பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமீன். மிந்தி உங்க முன்னோர் மாதிரி அந்த காலத்தில் தன் பாவத்துக்காண்டி பலி செலுத்துவாங்க, என்ன செய்வாங்க, நன்மை செய்வாங்க, தானம் செய்வாங்க, தர்மம் என்ன செய்வாங்க. ஆனால் அப்படியே ஆண்டவங்களை மீட்கலை. உங்களை அவர் பார்த்து, அவர் கண் உங்களை கண்டு உங்களை பார்த்தாருங்க. அது நினைக்கும் போது தாயின் கருவிலே நம்ம உருவாகும் போது ஆண்டு கண்டுட்டாரு. அதுதான் நீங்கள் ரட்சிப்படைஞ்சிருக்கீங்க, அதுதான் நீங்கள் ஏசு ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, அதுதான் இன்னைக்கு இயேசுவா வாழ்றீங்க. உங்களுடைய சம்பாத்தினாலேயோ உங்க திறமையினாலேயோ உங்க அறிவினாலே இல்லை. எப்போ யோசிங்க, எப்போ யோசிக்கணும் அதை, ஐயா என்னால் ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு 45 வருஷம் ஓடி செஞ்சிட்டேன், நான் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறேன். ஆண்டவரே எதனால என்னை தேர்ந்தெடுத்தேன், என்ன நன்மை என்று இருந்தது, என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி வைத்து என்னை என்ன நன்மை கண்டிருப்பா அப்படி நினைச்சு 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 ஒவ்வொரு நாள் நினைச்சு நினைச்சு அவரை துதிப்பேன், அவர் ஆராதிப்பேன், அவரை வாழ்த்துவேன். ஒரு நன்மை நான் இல்லைங்க. 19 வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று ஆமீன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீ மீட்க, அதாவது உங்க பாவத்துக்காக வேண்டி பரிகாரமாய் சப்ஸ்டிட்யூட், உனக்கு பரிகாரமாய் அவர் ரத்தம் சிந்தினாருங்க. உன் பாவத்துக்காக வேண்டி மற்ற எல்லாத்தையும் விட்டு உன்னை மீட்கும்படி அவர் பரிகாரியானார். வாசிங்க 20 வசனத்தை. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமா தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களை வெளிப்பட்டார். ஆமீன். மறுபடியும் வாசிங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, உலகம் தோற்ற முன்னே, கவனிங்க என்னங்க, உலகம் தோற்ற முன்னே கிறிஸ்து செஞ்சாராம். முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து உன்னை குறித்து தமது மூலமா தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இயேசு நமக்கு இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். அது மட்டும் வெளிப்படாமல் இருந்தால் நமக்கு நிச்சயமாய் 100% ரட்சிப்பு கிடையாதுங்க. நாம் எல்லாரும் நிச்சயமாய் கேரண்டி நடந்துக்கு போடுதுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் வெளிப்பட்டதுனால, அவர் வந்ததுனால அநேக பாட ஆசையா இருக்கு எனக்கு. அவ்வளோ அர்த்தமான பாடல்கள். ஓ எஸ், வாசிங்க மறுபடியும் அந்த 21ஆம் வசனத்தை. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழும்பி அவருக்கு மகிமையாய் கொடுத்தார். ஆமென். மனு உருவானவரை
ஸ்தோத்தரிப்பேன். மனு உருவானவரை ஸ்தோத்தரிப்பேன். மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிப்பேன். மனு உருவாய் மனுஷனாய் வெளிப்பட்டதனால் நான் அவர் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் கொடுத்த வாழ்க்கைக்காக வேண்டி. 2 பேதுரு 1 வாசிங்க. மன்னிக்கும் நில்லுங்க. மறுபடியும் 21 வாசிங்களேன். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆமென். அவருக்கு மகிமையை கொடுத்தாருங்க. அதனால தான் இயேசு ரத்தம் நமக்கு சிந்தினது உண்மையானது. அது விலையேறப்பட்ட ஒரு 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 மதிப்பு சொல்ல முடியாது. You cannot fix a rate. அவர் ரத்தம், அவரும் இன்னமும் ஜீவனுள்ளா இருக்கிறார். இன்னமும் ரத்தம் எங்க சிந்தப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்குங்க. நிறுவி விட்டது. ஏசு ரத்தத்தை பார்த்து எடுத்து விஞ்ஞானி கண்டுபிடிச்சு இந்த ரத்தம் 2000 உள்ளதாச்சே, இன்னும் ஜீவன் இருக்கே. இட்ஸ் அலைவ். இயேசு இன்னும் ஜீவிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நம்ம இயேசு ஜீவிக்கிறார். வாசிங்க 2:1. 2 பேதுரு 1 நம்முடைய தேவனும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதியதாவது. ஆமென். மறுபடியும் வாசிங்க. அந்த 2வது பக்கம் வாசிங்க. நம்முடைய தேவனும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றோம். நாம் இயேசுவை பெற்றவர்களுக்கான விசுவாசம், அந்த அருமையான விசுவாசம் யார் கொடுத்தார்? நம்மளால ஒண்ணும் இல்லைங்க, அவர் கொடுத்தார் நமக்கு. He gave us the faith. நாம் பெற்ற விசுவாசம். எல்லா விசுவாசமும் விசுவாசம் இருக்கு. அதுதான் ஒரு விசுவாசிக்குள்ள காரியம். ஒரு விசுவாசி இருக்க வேண்டிய விசுவாசம் அவர் மேல. நாம் சுயம் பெற்றோமா? அது சுயம் பெற்றோமா? முயற்சினால அடைந்தோமா? இல்லவே இல்லை. உன் சுய முயற்சினாலேயோ உன் சுய திறமையினாலேயோ நீ அடையல. அது ஞாபகம். எனக்கு விசுவாசங்களா, நீ அதுக்கு சம்பாதிக்கல, அதுக்கு எந்த பாடும் படல. அது உனக்கு கொடுத்தார் அவர் இயேசு கிறிஸ்து. அதை நாம் பெற்றோம். அதை நாம் பெற்றோம்ங்க. அது அப்படி எப்படி ஆண்டவரே நீர் கொடுத்த விசுவாசம் தான் ஐயா, நான் ஒன்றும் இல்லை. நமக்குள் நாட்டப்பட்டிருக்கு அந்த விசுவாசம். எப்போ இயேசு அறிந்து கொண்டோமோ அப்பயே அந்த விசுவாசம் நமக்குள்ள பிளான்டட், நாட்டப்பட்டிருக்குங்க. அதை இழந்துடாதீங்க. நிறைய விஷயம் இந்த காலப்போக்கில் நிறைய காரியங்களை கேட்டு நிறைய காரியங்களை சிந்தித்து அதுதான் உண்மை நினைக்கிறீங்க. இல்லைங்க, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. விசுவாசம் தந்திரமாய் உன் விசுவாசத்தை குறைச்சி போடுவான். விசுவாசம் எந்த காரணம் இழந்துடாத. அவர் இழந்துடக்கூடாது. அது நமக்குள் நாட்டுவது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்தாய் மூலமாய் இந்த விசேஷ விலையேறப்பட்ட விசுவாசம் வந்திருக்காருங்க. பரிசுத்தாய் மூலமாய் அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே. அந்த பாட்டு அந்த ஒரு வரி மட்டும், அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அந்த வார்த்தை தொழுது
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது காரியத்துக்கு போவோம். முதல் காரியம், இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது, விலையேறப்பட்டது. 2வது காரியம், அவர் நமக்காய் விசுவாசம் நாட்டினார், அது விலையேறப்பட்டது. வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3, 4, 6. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இல்லைங்க, ஒன்று வாசிங்களேன், ஏன்னா அது ஒரு வார்த்தை இங்கே இல்லை. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசி பார்த்ததுண்டானால், தயவுள்ளவர், மகா கிருபை உள்ளவர். தயவுனா கிருபை. கிருபை அர்த்தமே அளவில்லாத தயவு. அதுக்கு முடிவே இல்லை அந்த தயவுக்கு. There's no end for the grace. அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைன்னு அர்த்தம், நமக்கு ஆண்டு கிருபை கொடுத்துருக்காரு, கிருபை கொடுத்து சொல்றோமே, அது அர்த்தம் என்ன? அது அர்த்தம் என்ன? அதாவது ஆண்டவர் உனக்கு, நம்ம யாருங்க? நம்ம பரிசுத்தமானா, நீதிமானா? இல்லை. நாம் பாவியாய், தூசியாய், கந்தையாய் சேற்று விழுந்து பிறந்தவர் நம்மெல்லாம். ஆனால் ஆண்டவர் செஞ்சாரு, அவருடைய அளவில்லாத தயவு. அதுக்கு நிறைய கள்ள போதை வந்துச்சு. இன்னைக்கு ஆண்டு கிருபையா இருக்கனால நாம் பாவம் செய்யலாம். கடந்த பாவத்தை ஆண்டு மன்னிச்சிட்டாரு, இப்போ இருக்க பாவத்தை ஆண்டு மன்னிச்சிட்டாரு, இன்னைக்கு வரப்புற பாவத்தை ஆண்டு மன்னிச்சா. அப்படின்னா ஏசியன் நல்லது பேசினாரு. யோசிக்கணும் வார்த்தைகளை. நான் எப்பவுமே அப்போஸ்தலர் சொல்ற வார்த்தையை விட இயேசு என்ன சொன்னார், யாருக்கு முக்கியம்? அப்போஸ்தலர் வார்த்தை முக்கியமா, இல்லை இப்போ இருக்க நிறைய ஊழியர்கள் பேசுறாங்க அவங்க வார்த்தை முக்கியமா, இல்லை இயேசு சொன்ன வார்த்தை முக்கியமா? அதை வச்சு எங்க பாஸ் சொன்னாரு, திமோத்தி நீ எப்போதுமே படிக்கும் பைபிளை, எந்த பிரசங்கம் கேட்டாலும் சரி, அது பைபிளில் இருக்கா இல்லையான்னு தேடு. அப்படி புதிய ஏற்பாடுல போட்டிருக்கா, அது ஏன் சொன்னாரா தேடு. ஏன் சொன்னா அது ஆண்டு சொன்னாரா தேடு. அது அதுக்கு தனியாக ஒரு பிரசங்கம் இருக்கு, ஆயத்தம் வச்சிருக்கேன். அது ரொம்ப அருமையான பிரசங்கம். இந்த காலத்தில் நிறைய பேர் அப்படிதாங்க, யூடியூப் பார்த்து, வாட்ஸ்அப் பார்த்து, ஆன்லைன் பிரசங்கம் பார்த்து, எவனோ பிரசங்கம் கேட்டு அவர் ரட்சி பண்ணவும் தெரியாது. பிரசங்கம் பண்ணுறவன் அவன் உண்மையாக ஆண்டு அழைப்பதும் தெரியாது. நிறைய இருக்குங்க. நான் இன்னைக்கு ஒரு பிரசங்கம் கேட்டு வாட்ஸ்அப்பில் பாட்டு நினச்சேன். இவர் பேசுகிற வார்த்தை பார்த்தா அப்போ வார்த்தை சொல்கிறார், அப்போ சொன்னார். நான் மனுஷன் கேள்வி வந்துச்சுங்க, ஏன் சொன்னாரா? ஏன்னா இப்போ காலத்தில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா பாருங்க, அது மாற்ற சொல்ல விருப்பப்படலை. ஒரு சில கூட்டம் சொல்கிறாங்க, பைபிளில் எங்கே இயேசு நான் தான் கடவுள் என்னை ஆராதிங்க சொல்லி சொல்கிறாங்க. எங்கேயுமே ஆண்டு சொல்ல. அதுக்கு நான் விளக்க சொல்ல முடியும். ஏன்னா விளக்குனா, இயேசு எப்படி வந்தார் உலகத்துக்கு? எப்படி வந்தார் யோசிச்சுங்க. அவரு மேசியாவை பர்வதத்தில் இறங்கி வந்தாராம், இல்லை ஆண்டவராக இறங்கி வந்தாராம்? இல்லை, ஒரு மனுஷனாக இறங்கி வந்தார். அவர் மனுஷன் இறங்கி அவர் தன்னை பற்றி புகழா பேசாபடிக்கு அவர் பேசுற வார்த்தை பிதா, அப்பா அப்பா அவர் சொன்னாரு. எங்கன்னா நான் சொல்லியிருக்காரா? இதை தெரியாது நிறைய விசுவாசி ஏமாந்து என்ன ஏமா அவர் சொல்ற மலையின் போல் நீ மலை மேல் இருக்குதா? ஒரு ராஜா அந்த காலத்தை தமிழ்நாட்டில் இருந்தாலும் ராஜா சொல்லி மாறுவேஷம் போர் ஜனங்களை பார்க்கறதுக்கு மாறுவேஷம். அவர் ராஜாவும் தெரியாது. சில பேர் இவன் வந்து காவல்காரன் வந்து ஐயா எங்கேயா போறீங்க என்ன நினைச்சிங்க அப்படி பேசுவாங்க மதிப்பு இல்லாம. அவர் ராஜாவும் தெரியாது. ராஜா ஐயோ ஓகே வந்துருவான். அதே மாதிரி இயேசுக்கு ராஜாதி ராஜா, ஆனா உலகத்தில் மனுஷனாய் வந்தாருங்க. தன்னை பற்றி புகழ்ந்து பேசுறவர். அப்படிதான் யோசிக்கணும். ஏசு நான் எப்படி யோசிக்கணும் பாருங்க. ஸோ அதனால நாம் கிருபையினால
இந்த விலையேறப்பட்ட கிருபையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருங்க. அந்த கிருபைன்னு சொல்லும்போது அது ஆண்டு சொல்ல வார்த்தை என்னன்னா, கிருபைனா சபையை குறித்து சொல்லுகிறார். அது அவர் சொல்கிற வார்த்தை வந்து சபையை குறித்து, அது சபையை குறித்து சொல்லும்போது கிறிஸ்துவே என்ன சொல்ற, அந்த ஜீவ கல்லா இருக்க, மூளைக்கல்லா இருக்கிறார். பில்டிங் ஆண்டுடைய கட்டணம் அது இயேசு கிறிஸ்துவினால அவருடைய மூளைக்கல்லாய் ஜீவனுள்ள கல்லாய் அது மேல கட்டப்பட்ட அஸ்திவாரம். சபையில கட்டணம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்டு இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்களோட ஊழியர்கள எனக்கும் நானே மனைவி ஊழியத்தில் ஆயிரக்கணக்கான பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ பேர்லாம் யோசித்து பார்க்கும்போது இன்னமும் கிறிஸ்துக்குள்ள வைராக்கியம் இருக்கிறாங்களே. காரணம் கட்டப்பட்டது கிறிஸ்து அஸ்திபாரத்தில், சபை அஸ்திபாரம். பசுமத்தி அஸ்திபாரம் இல்லை. அது குறித்து பெருமைப்படுறேன் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைனால. நாலாவதாக கர்த்தர் ஸ்தோத்திரம். சீக்கிரம் முடிச்சோம் உங்களுக்கு. அல்லேலூயா. எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல நேரம் இல்லை எனக்கு, சரியா? ஒன்று ரொம்ப ஆழமான சத்தியங்கள், அதெல்லாம் உட்காந்து பைபிள் ஸ்டடி கொடுங்க உங்களுக்கு. ஒரு ஆசை, மறுபடியும் பைபிள் ஆசை வைக்கிறேன். ஆன்லைன் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கலாம் ஆசையாக இருக்குது. சொல்கிறேன் உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிக்கிறேன், சரியா? ஓகே, வாசிங்கள் 2 பேதுரு 1:4. இதில் ஒரு காரியம், பேதுரு சொல்ற இந்த வார்த்தைகளை அவர் ஏன் அவர் விலையேற்பட்டவர், அவர் கிருபை விலையேற்பட்டது, அவர் ரத்தம் விலையேற்பட்டது என்று சொல்றாருன்னா, அவர் வாழ்க்கையில் அவர் அனுபவிச்சிருக்காரு. பேதுரு தான் மறுதளிச்சான், பேதுரு தான் ஓடி ஒளிஞ்சான், எல்லாம் செஞ்சான். ஆனா எப்ப அந்த உணர்வுக்குள்ள ரியலைசேஷன், when he realized எவ்வளவு பிரஷஸ், எவ்வளவு விலையேற்பட்டதா இயேசு இருக்கிறார்கள் தெரிந்த பிறகு அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேறங்க. அவருடைய கூட்டத்தில் எல்லாம் யூதர்கள், ரப்பாய்ஸ், வேத புலவர்கள், அவன் மத்திய எஞ்சி நீங்க எல்லாரும் குற்றவாளி, பாவிகள், இயேசு சில அறிஞர்கள் தேவன் சொல்றானே. யாருங்க அவன் சொல்லுவா? அந்த காலகட்டத்தில் இப்படி சிறையில் போட்டுருவாங்க, இப்போ மலிச்சா இருக்கிற மாதிரி. பேரு சொன்னாங்க, ஏன்னா அவன் வாழ்க்கை மாறப்பட்டுருச்சு. அவன் உணர்ந்தான், இந்த இயேசு எவ்வளோ விலையேற்பட்டவர், எனக்கு வந்திருக்காரு, எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அதுதான் ஒரு மனுஷனை மாற்றும். எப்ப நீங்க அவர் விலையேற்பட்டு நினைக்கும் போது, எப்ப உங்க வாழ்க்கை விலையேற்பட்டு சொல்லி காமிக்கும் போது, அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும். அப்பதான் நீங்க அவரை பத்தி 100% சொல்ல முடியாது, ஒரு 80% புரிஞ்சிருப்பீங்க. எதை கொடுத்து கழுவ மாட்டீங்க. நிறைய பேர் உலகத்தில் இந்த பெண்டிக் டைமில் வந்து கோவிட்-19 வந்து ஐயோ வேலை போச்சுட்டு எப்படி, எனக்கு ஒரு நாளைக்கு ஃபோனில் வருஷம் வர்றான், அவர் சொல்ல அம்பன் துவங்கு தொழங்களா துவங்கு புக்கா கம்பெனியாக துவங்கு மனசன பயா சேவா மனச பயா கிறிஸ்தோ. அந்த காலம் உங்களுக்கு கூடாது. நீங்க நம்புறது யாருங்க? அல்லேலூயா, ராஜாதி ராஜன். அவர் தெரியாதா? அவர் தெரியாதா? மோசே கால இஸ்ரவேல் நடத்தின தேவன் அவர் தானே. பகல்ல மேகமும் ராத்திரி அக்னி மேகமும் நடத்தி வந்தாரு, காடை அனுப்பி சாப்பாடு கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க. இன்னும் அதே தேவன், மாறாத தேவன். நான் இருக்கிறதா இருக்க சொன்னவர், அதை மறந்துடாதீங்க. 4வது வாசிங்க. இப்ப 2 பேதுரு 1:4. ஏன் பேசணும் சொல்லி விலைக்கு சொன்னாங்க. பேச ஏன் அப்படி நினைக்கலாம்? அவன் ருசித்தான், அவர் விலையேற்பட்டவர். இது கீழா எதுவுமே இல்லைங்க. இவருக்கு கீழா எதுவுமே கிடையாது. இவருக்கு கீழாய் ஒரு மனுஷனோ
ஒரு பொருளோ, ஒரு பணமோ, ஒரு பேரோ, ஒரு அந்தஸ்தோ எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க நான் இன்னார்னு. நானும் சொல்ல முடியும், எனக்கு நிறைய காரியம் சொல்றதுக்கு. ஆனால் அதில் என்ன லாபம்? அதெல்லாம் என்ன லாபங்க? 4 வீடு இருக்கு, 5 வீடு இருக்கு, 10 காடி இருக்கு, சொல்லலாம். அது முக்கியம் இல்லை. எது முக்கியம்னா இயேசு யாரு உனக்கு, அத சொல்லு. அவர் என்ன செஞ்சார் உனக்கு சொல்லு. அவர் எப்படி இருக்காரு உனக்கு சொல்லு. அவருக்கும் உனக்கு எந்த உறவை சொல்லு. அதோட கண்டதை பேசாதீங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத மகிமை உண்டாக்காத காரியம். வாசிங்க இப்ப. சாரி, 2 பேர் 1:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். 2 பேர் 2:4 வாசிக்கிறீங்க. 3 வாசிங்க. அங்கே வார்த்தையை நீங்க வளரும்படி. ரைட். 2 பேதுரு 2:3. ரைட். நீங்க வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைய போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. ஆமென். அவர் வார்த்தை விலையேறப்பட்டது பேசுறாரு. அவர் வார்த்தை மேல குழந்தை பிறந்து எப்படி பாலுக்கு வாஞ்சிக்குதோ, குழந்தை பாலுக்கு வாங்கி பார்த்துருக்கீங்களா? நிச்சயம் பார்த்துருவீங்க. முதல் அடையாளம் காமிக்கும் பசிக்குதுன்னு. நமக்கு ஒரு பையன் வீட்டில் இருக்கான் பாருங்க, சின்ன குழந்தை. அவர் பசி வந்தால் அவர் காமிச்சார் எனக்கு பசிக்குதுன்னு. அதுக்கு மீறி நம்ம கவனிக்க வந்தா ஒரு சத்தம் கொடுப்பாரு. அதுக்கு மீறி கூட ஆள ஆரம்பிச்சுவான் ஒரு குழந்தை. அந்த மாதிரி வாஞ்சிக்கணும். அவர் வார்த்தைக்கு தேடணும். எங்க வார்த்தை இருக்கு? பைபிளை படிக்கணும். ஆண்டு வார்த்தையை நல்ல பிரசங்கம் கேளுங்க, கண்ட பிரசங்கம் கேட்காதீங்க. பாருங்க, அதுக்கு ஆண்டு கிருபை தான் சொல்ல முடியும். நான் ஒரு பிரசங்கம் கேட்கும்போது ஆன்னு சொல்லிடுவேன், இது தவறான போதுன்னு. ஆன்னு சொல்லிடுவேன். நான் தவறு அது நீங்க கேட்க மாட்டேன். கொஞ்சம் கேட்பேன், எங்க தான் போறா இவர் பார்ப்போமே. ஏற்றுக்கொள்ள ஞானம் அறிவு. இந்த மாதிரி எப்படி விளையாடுறாங்க ஆண்டு வார்த்தை வச்சு. ஸோ கண்ட பிரசங்கம் இல்லை, உட்காந்து முளப்பட்டு ஆண்டரை பேசும். ஆண்டு பேசும் தெய்வமே, பேசாத கள்ளம் மரமும் நீ சொல்றாரு இல்லையா? அவர் பேசுறவருங்க. நீங்க தான் நேரம் கொடுக்கல அவருக்கு பேசுறதுக்கு. ஒரு இடத்துக்கு போனா ஒருத்தர் பேசுறது நேரம் கொடுக்கணும், உட்காந்து கவனமாக கேட்கணும். இடையில பேசல. நிறைய பேர் அவசரம் ஜெபம் போயிடும். ஒரு கொஞ்சம் கூட நேரம் எடுத்து ஆண்டே காத்திருக்காப்பா நீ பேசுமையா, காத்திருக்கும் போது தான் பேசுவார். அல்லது உன் ஜெபத்தை கேட்டு அவர் எப்படியாவது பேசுவார். பாட்டு மூலமாக பேசுவார், பிரசங்கம் மூலமாக பேசுவார், ஆண்டு வார்த்தை மூலமாக பேசுவார், தரிசனத்தினால் பேசுவார். எத்தனை முறை ஆண்டு பேசுகிறார். எனக்கு சபை நடத்த லேசிப்பட்ட காரியம் இல்லைங்க. ஊழியக்காரருக்கு நாங்கள் பல காரியம் கடந்து போயிருக்கோம். உங்களுக்கு தெரியாதான் இருக்கு ஒன்று. நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் நல்லா இருக்கோம். இல்லவே இல்லைங்க. எங்களுக்கு ஊழியக்காரருக்கு எங்களுக்கு 24 மணி நேரம் ஊழியம். திரும்பியும் கால் பண்ணும், ஆலோசனை கொடுக்கணும். எங்கள் ஒய்ஃப்லாம் ஃபோன்லே தான் இருப்பாங்க. சரி, காலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃபோன் தான் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறது, ஆஸ்திரேலியா வரைக்கும். ஏன்னா அது நம்ம ஊழியம். அவன் கஷ்ட பங்கெடுக்கிறோம், நாங்கள் அவன் ஆறுதல் சொல்றோம். அதே நேரத்தில் அது எங்க ஆவிக்குது பதிக்குது, கொஞ்சம் பாதிக்குது. மனம் ஐயோ அப்பா ஏன்பா இது ஆண்டு கதிர் ஆண்டு ப்ளீஸ் எனக்கெல்லாம் இருக்கலாம். அது இல்லை ஊழியக்கான வேலை. எனக்கெல்லாம் இருக்க முடியாது. நான் கடமை விட்டுருக்கோம்.
செய்யறதுக்கு. திருவசனத்தை, விலையேறப்பட்ட திருவசனம், நான் இது வரைக்கும் 4 சொல்லிட்டேன். ஒன்று வந்து என்ன சொன்னா அவங்களுக்கு அவர் விலையேற ரத்தம், 2வது விலையேறப்பட்ட விசுவாசம், 3வது விலையேறப்பட்ட கிருபை, 4வது விலையேறப்பட்ட வார்த்தை. நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு, சரியா? அதனால பேதுரு சொல்றாரு, ஆண்டு கொடுத்த வார்த்தையா நமக்கு வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. ஆண்டு சொன்ன வார்த்தை அத்தனையும் வாக்குங்க. அவர் வாக்கு கொடுத்தா மாற மாட்டார். இஸ்ரவேல் பலனானவர் பொய் சொல்லுவதில்லை, அவர் மனமாற மனுஷனும் கிடையாது. நான் வச்சுங்க, எத்தனை சூழ்நிலை வந்தாலும், எப்படி சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே நீ வாக்கு கொடுத்திருப்பா, நீ நடத்துவீர். நான் அவ்வளோ சொல்கிறேன் உங்களுக்கு, நானும் மனுஷன்தான், நான் ஒன்றும் பெரிய தூதம் கிடையாது. சும்மா இந்த லோக்கில் வந்தோடனே முதல் காலம் மக ஆண்டு எப்படியா வாடகை கட்ட போகிறோம், என்னையா நடத்த போகுது, ஒரு காலம் வந்துச்சு, கொஞ்சம் காலம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் யோசிச்சு, நம்ம ஏன் கவலைப்படணும், நடத்துகிற அவர் தானே. கர்த்தர் ஸ்தோத்திர கிருபையினால இந்த வாடகை கேட்குறவங்களாம் வந்து நம்ம கொஞ்சம் ஓகேன்னு விட்டுட்டான். அதனால் வாடகை கட்ட முடியாத மற்ற காரியங்கள் செய்ய முடியுது. எலக்ட்ரிக் பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லுலாம் கட்டுறோம். சர்ச்சுக்கு எப்படி கிட்ட 1000 வெள்ளி வருது பில்லு. ஆஃப்னேஜ் கட்ட கேடு, ஆஃப்னேஜ் கூட 700 வருது பில்லு. நல்ல இந்த போன மாதம் வந்து நமக்கு 2 பேர் உதவி வந்தாங்க, அந்த பில் நான் கட்டுறோன்னு சொல்லி பாருங்க. நடத்துறா இல்லையா, நடத்துறா இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர் வாக்கு கொடுத்துருக்காருன்னா அது வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கு தத்தம். அதை படித்து அது ஜீரணிக்கணும். இவன் டைஜஸ்ட் இன் யூ. இல்லாட்டா தெரியாது ஆண்டு யாருன்னு, யாரும் தெரியும், நமக்கு ஆண்டு தெரியாது. அதனால அவரோட வார்த்தை வாக்கு தத்தங்கள். அதுதான் பேர் சொல்றாரு, அவரோட வார்த்தை நம்ம கொடுத்ததெல்லாம் வாக்கு தத்தங்கள். அது எப்பயுமே நமக்கு என்ன செய்யுங்க, விலையேற்படுவதாக இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு விசுவாசியும் ஜாக்கிரதையாக ஜெபத்தோட அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும், அந்த வாக்கு ஆராய்ந்து பார்க்கும்போது அது என்ன செய்யும், உங்க வாழ்க்கை உங்களுக்கு நிரூபிக்கும். உங்க வாழ்க்கை நடக்க ஒவ்வொரு காரியமும் அது சொல்லும். ஆண்டு வாக்கு கொடுத்தா செய்தார், ஆண்டு வாக்கு கொடுத்தா செய்தார், ஆண்டு வாக்கு கொடுத்தார் செய்தார். உடனே கிடைக்காது, ஆனால் நாள் போக்கையில வந்து அந்த வார்த்தை அப்பொழுது கஷ்டமா உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக நிச்சயமா, ஐயோ ஆண்டு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டு வாக்கு கொடுத்துருக்காரு, இந்த கஷ்டத்தை தீர்க்கும்படி ஆண்டு வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த கஷ்டம் தீருமே அப்பதான் ஆண்டு நீ சொன்னீரப்பா, அப்ப எனக்கு புரியல, எனக்கு விளங்கல, நான் அவதிப்பட்டுட்டேன், ஆனா இப்ப புரியுதப்பா. 5வது காரியம், 1 பேர் 1வது 6-7 வாசிங்க. 1வது இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுவீர்கள். ஆமென். அது மாதிரி வாசிங்க, அது அந்த வார்த்தை அருமையா இருக்கு. இதோ நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், நீ சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் பாருங்க, சந்தோஷம் இருந்தா கூட துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், துன்பப்பட வேண்டியது அவசியம். ஹலோ, நான் படுக்க ரோஜா பூ படுக்க இல்லைங்க, அது கூட முள்ளு இருக்கு, குத்தம். பால் சொல்லியா, ஆண்டரே சுத்தம் வந்தா அது முள்ளு எடுத்துறோம்ப்பான்றான். ஏசும் இல்லையா, ஆண்டரே சுத்தத்தை பாத்திரம் எடுத்துறையா. ஏசும் வேதனை கடந்து போனாரு, பவுலும் வேதனை கடந்து போனாரு, எல்லா அப்பவும் வேதனை கடந்து போனாங்க. அது அவசியம் வாழ்க்கை. ஏன் அவசியம்? அது முக்கியம். ஏன் அவசியம்? உங்களை உருவாக்க, உங்களை பலப்படுத்த, உங்களை ஆண்டு செய்த காரியத்தை நிரூபிக்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கை எவ்வளோ துன்பம் கடந்து போயிருக்குங்க. 6 மணி நாளுக்கு இது வரைக்கும்
நிறைய பேர் தெரியாது. சமயத்தில் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாரு. பாஸ்டர் அவர் என்னை கூப்பிட முன்னாக இன்னொரு பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் இந்த சுரேஷ்ட ஊழியை பற்றி பேச யார் தகுதியாக இருப்பாங்க அப்படி கேட்டார். அப்போ அந்த பாஸ்டர் பார்க்கும்போது பேசும்போது பாஸ்டர் மன்னிக்கும், ஒருத்தர் என்னை கேட்டார், அவங்க சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட, இன்னார் போய் கேட்டார், நான் உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஜோஹோவில் சுரேஷ்ட ஊழியன்னு சொன்னால் அவர் தான். அவர் ஃபோன் பண்ணி கேட்டார், பாஸ்டர் நான் வந்து ஒரு பேட்டி காண போகிறவங்கள, நாங்கள் என்ன காண போகிறீங்கன்றேன், ஒரு தலைப்பு கொடுங்க, சுவிசேஷம் சொல்லுவது எப்படி நாங்கள் இட ஊழியக்காராக இருக்கிறோம், எங்களுக்கு கற்றுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த 2 வாரம் பெண்டிங்னால அது நடக்கலை. அது இது முடிஞ்ச பாஸ்டர் நான் வைக்கிறோம், வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம், அது லைஃபாக எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம். என் சொந்தமாக இருந்தது. ஏன்னா என் வாழ்க்கை யோசிப்பேன் எப்போதும், ஆண்டவரே எனக்கு கொடுத்த எவ்வளோ அனுபவங்கள் நான் பகிர்ந்து கொள்ளணும் ஐயா. ஐசக் ஜோ கேட்டார், பாஸ்டர் இந்தியா உங்களை வச்சு ரெக்கார்ட் பண்ண போகிறேன், ஒரு புக் எழுத போகிறேன், அது எப்போ வரும்னு தெரியாது. அதுக்கு முன்னே ஏசு வராரோ இல்லை நான் போகணும் தெரியாது. அதுக்கு முன்னே எவ்வளோ ஆண்டு செஞ்சிருக்காரு என் வாழ்க்கையில், அது சொல்லணும் 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 சொல்லணும். அநேக பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த இயேசு யாருன்னு, இந்த இயேசு யாருன்னு வாசி மறுபடியும் 7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டிய அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுவீர்கள். ஆமீன். பலவித சோதனையினாலே நீங்க துக்கப்படுவீர்கள். ஆயினும் ஆண்டு நம்மளே என்ன செய்யறாருன்னா உருவாக்குறாரு. ஒரு களிமண் எப்படி குயங்கையில் இருக்கிறதோ அப்படி நம்மளே உருவாக்குறாரு. இந்த சூழ்நிலை வைத்து வருங்காலத்து அது புரியும்படி செய்கிறார். இப்ப நிகழ்காலம் இல்லை. இந்த 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 சூழ்நிலையை நீங்க கொஞ்ச நாள் சென்று அது யோசிக்கும் போது, ஆமா ஆண்டு எவ்வளவு நல்லவராக இருக்காரு, இப்படி செஞ்சாரு, அப்ப நீங்க அவரை மகிமைப்படுத்துவீங்க. அப்ப தெரியாது, சரியா? அப்ப தெரியாது. ஸோ அதனால பேசுறாரு, நாம் என்னது பொண்ணை எப்படி நெருப்பில் போட்டு புடமடிக்கிறார்களோ அதே போல விசுவாசம் புடமடிக்கப்படும். ஏன் இப்படி ஆண்டு செய்கிறார் நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கு பல காரணம் இருக்கு. ஒன்றாவது, நம்முடைய கண்கள் சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு அவரை நோக்கி பார்க்கும்படி. சூழ்நிலை வந்துங்க அது பெருசு இல்லைங்க, அது போயிடும். ஊதுனா அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன சொல்ல, விசுவாசம் தளர்ந்துடும், விசுவாசம் இழந்துடுறோம். நம்ம கண்ணை ஆண்டு பார்க்க கீழே வேற எங்கேயும் பார்க்கணும். யார் வச்சு யார் இல்லைங்க, எப்பயுமே கண்கு ஆண்டு மேலே இருக்கட்டும். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களை நோக்கி பார்ப்பேன். அதுதான் வாழ்க்கை. இது வரைக்கும் நான் இந்த என்ன சொல்லலாம், ஒரு 48 வருஷம் ஆச்சு. எப்போ இயேசு தெரிந்து அவர் பார்க்க ஆரம்பிச்சனோ இன்ன வரைக்கும் அவர் தான் பார்த்துட்டு இருக்கேன். என் தேவையெல்லாம் ஒரு நாள் கூட கைவிட்டது இல்லைங்க. இன்னைக்கு பார்க்கல பஸ்ட் மிச்சு இல்லைங்க, அப்ப பார்த்துருவோம். நீங்க அது நிறைய பேருக்கு தெரியாது, கொஞ்சம் பேருக்கு தெரியும். கொஞ்சம் பாஸ்டர் இருக்காங்க ஜோஹர்ல, பாஸ்டர் ஜான் நல்லா தெரியும் நாங்கள் எப்படி கடந்து வந்தோன்னு. அரிடாஸ் இப்போ பாஸ்டரா இருக்கார், அவருக்கு தெரியும், அவர் பார்த்தார். உன் கண்கள் சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு மோட்சம் நோக்கி போடு. 2வது, அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி நிரூபிக்க அவர் வல்லமையை. அவர் எவ்வளவு பேர் வல்லமை வச்சுக்கார் உன் மேல, உன் செய்யற ஒவ்வொரு காரியத்தினால அவருடைய வல்லமை விளங்கப்படுகிறது. நீ இக்காலத்தில் சூழ்நிலை கடந்து போன கூட அதை ஜெயித்து உன்னை வாழ வைத்து வைக்கிறாரு அவருடைய வல்லமை. பாருங்க, வல்லமை வல்லமை இயேசுவின் வல்லமை எப்படிங்க நிரூபிக்கும் வாழ்க்கையில. 3வது காரியம் முடிய போகுது. உன்னுடைய சோதனை நேரத்தில், பரீட்சைக்கு நேரத்தில் நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்.
அப்போ தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்லா இருக்கும் சோத்திரப்பேன் சோத்திரப்பா அது இல்லை. சூழ்நிலை கெட்டதாக இருக்கும்போது அப்பா ஆண்டவரே நன்றியப்பா 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 சோத்திரப்பா, அதுதான் ஆண்டவர் பார்க்குற. இந்த சூழ்நிலையை துதிக்கிறியே, கடைசியாக நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இல்லை 4 கேள்வி இருக்கு, 4 கேள்வி இருக்கு. சாரி. ஒன்றாவது, இயேசு உனக்கு விலையேற்பட்டதாக இருக்கிறாரா இல்லையா? இந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியாது. அனுபவத்து ரீதியில் எனக்கு தெரியும் நம்ம ஸ்டேஜ் நிறைய விசுவாசம் இருக்காங்க, கெட்ட நேரம் அவங்க வந்திருக்கு, அதனால தவிச்சு போயிருக்காங்க நிறைய பேர், வேலை இல்லாமல் பணம் இல்லாமல். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையால் அவர் வழிநடத்த ஆண்டு கிருபை கொடுத்தார், பலம் கொடுத்தார். இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நான் யோசிப்பேன் அவங்க கடந்த வாழ்க்கை எப்படி பதறி போனாங்க எனக்கு தெரியும். நிறைய பேர் இப்பயும் நிறைய பேர் அந்த சூழ்நிலை போறாங்க, ஆனால் தெரியல யாரை பார்க்கணும்னு சொல்லி. 2வது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எந்த கோணத்தில் பார்க்குறீங்க நீங்க? இன் வாட் ஆங்கிள் யூ see God? எந்த கோணத்தை பார்க்குறீங்க? அதான் முக்கியம். உன் கண்ணு எந்த விதத்தை அவர் பார்க்குது? நிறைய பேர் அவர் ஆசீர்வதிப்பார் அதான் பார்க்குறாங்க ஒழிய, கஷ்டம் வந்தாலும் காப்பாரு, துன்பம் தேட்டுவாரு, என்னை கைவிடாம இருப்பாரு, எந்த சூழ்நிலை அவர் என் கூட இருப்பாரு என்று அப்படி நோக்கத்தை பார்க்குறீங்களா? அப்படி நினைக்கும். அதான் எங்க டாக்டர் சொல்லுவாரு, திமோத்தி எப்பவுமே ஆசை நினைக்காத, கஷ்டத்தை உங்களுக்கு நினை. blessing நினைக்காத. if difficulties come, think about that. அது யோசி. உன் சோதனை நேரத்தில் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உன் பயிற்சி இந்த சோதனை நேரத்தில், இந்த பரீட்சை நேரத்தில் உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் விசுவாசம் இருக்கிறோமா இல்லை பாவிகள் போல இருக்கிறோமா? நிறைய பேர் கிறிஸ்தவம் இருக்காங்க, ஆனால் வாழ்க்கையெல்லாம் பாவி மாதிரி வாழ்றாங்க, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. கவலையா இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு, கவலையா இருக்கு. இதை குறித்து ஆண்டு பேசினா என்கிட்ட. சப்போஸ் இன்னைக்கு நான் அதை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது, ஆனாலும் ஆண்டு மாற்றிருக்காரு. இது பிறகு இது முதல் பேசு. நிறைய விசுவாசிகள் அவங்க வாழ்க்கை யோசிச்சு பார்க்கும்போது, ஏன் இது அவங்க நடந்து நான் யோசிச்சு ஆண்டுட்டேன் கேட்பேன் கேள்வி, ஐயா ஏன் இது நடந்து அவங்களுக்கு? ஆண்டு வெளிப்பினார். அவன் விசுவாசம் வாழல, அவன் உலகத்தான் போல ஒரு பாவி போல வாழ்றான். அவன் எப்ப மனம் ஆண்டு சொன்ன இல்லையா, என் ஜனங்கள் எப்ப மனம் திரும்பி முழங்கால் போடுறாங்களோ அப்ப நான் இறங்கி அவனுக்கு உதவி செய்வேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? எப்ப என் ஜனங்கள் மனம் திரும்பி முழங்கால் கூப்பிடுறாங்களோ. 4வது, நீ பெற்ற எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உன்னை தாழ்த்து. Humble yourself and think of all the benefits you have received. ஏன் இப்ப இல்லை? ஆண்டவரை குற்றம் சொல்லாதீங்க. Don't blame God. ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல, ஏன் இப்படி நடக்குதுல்ல, ஆண்டவரை சொல்லுங்க, நீ தான் அது காரணம், உன்னால தான் அது வந்தது உனக்கு. அவர் விலையேற்று நினைக்கல. நீ மனம் போல வாழ்ந்தால், ஆண்டு பிரியமான வாழ்ந்தால் யாரும் உதவி செய்ய முடியாது. இயேசு விலையேற பெற்றவருங்க. பேர் சொன்னது போல அவர் விலையேற பெற்றவர். வைரத்துக்கு மேலாய், முத்துகளுக்கு மேலாய், தங்கத்துக்கு மேலாய், இந்த உலகத்து பொருளுக்கு மேலாய், எந்த மனுஷனை காட்டின மேலாய் அவர் விலையேற பெற்ற வாழ்க்கையில அப்படி நினைத்து
அவரை துதித்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரேப்பா நீர் எனக்கு விலையேற்பட்டப்பா. அன்பின் ஆவியானவரே, விலையேற்பட்டவரே, என்னை ஆள்ற தெய்வமே. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை பாடி பாடி எப்போ நினச்சி ஜெபம் பண்ணுவேன் அந்த பாட்டை. அதில் ஒரு வாடியை விட்டுறேன் உங்களுக்கு. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். அப்பா, இயேசு உங்களை விட்டு விலக மாட்டாரு. உனக்கு முன்னே அவர் போவாரு. உனக்கு வர தீங்க விலக்கி உன்னை நடத்துவாரு, பாதை செம்மையாக்குவாரு. நம்புறீங்களா? நீங்க நம்புங்க. ஜெபம் பண்ணுங்க. மகிமை நிறைந்த ஆண்டவரே, பிதாவே, ஐயா நீர் என்னோடு பிதாவே இதை பல வாரங்களாக பேசின காரியத்தை பிதாவே இன்னைக்கு ஜனங்களுக்கு வெளிப்படுத்த தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வார்த்தையில் அவர் மனதில் ஆழமாக பதிந்து உம்மை முதலாவது வைத்து ராஜா நீர்தான் எனக்கு முக்கியம் என்று அங்கே வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு பிதாவே வாழ்வதற்கு பலம் தாங்கப்பா. ஐயா ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசியும் பிதாவே இரத்த கொட்டால் மூழ்கிக்கொள்ளும் பிதாவே. உன் ஆணைப்பா இந்த கலங்க மேலே இருக்கட்டும் பிதாவே. அக்னின் நாவாமல் நிரம்பி அன்னையை பார்த்து பேசும்படி கிருபை செய்யும் பிதாவே ராஜா. அப்பா, இந்த சூழ்நிலை கூட நீர் தான் என் தெய்வம், நீர் எனக்கு விலையேற பெற்றேன்னு சொல்லி துதிக்கும்படி கிருபை செய்யும். ஆஸ்வதியும் பிதாவே, ஆஸ்வதியும். ஏசு நாம் செய்யும் பிதாவே, ஆமென். இன்னும் சில நேரத்தில் உங்களுக்கு ராபஜம் கொடுக்க போகிறோம். ஜெபத்தோடு இருங்க. கர்த்தருடைய பந்திலே பங்கெடுக்க நாம் எல்லாரும் ஆயத்தப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நாம் எல்லாம் எழும்புவோமாக. அருமையான ஆண்டவருடைய பிதாவே, 2000 வருஷம் முன்பாக பிதாவே நீ எங்களுக்காக நம்முடைய ஜீவனையும் ரத்தத்தை சிந்தி பிதாவை எங்கள் மீட்டுக் கொண்டீரே. ஐயா, இன்னைக்கும் பிதா விஞ்ஞானிகள் ஆராயும் போது நீ சிந்தின அந்த துளிர் ரத்தங்கள் பிதாவே இன்னும் ஜீவனாருக்கு நிரூபித்தாங்களப்பா. அப்படி இருக்கும்போது நீ ஜீவனும் தேவனை நிரூபிக்கப்பட்டதப்பா. ஐயோ, இந்த பாத்திரத்தையும் பிதாவே இந்த அப்பத்தையும் பானம் பண்ணும்போது எங்கள் நினைவுக்கு நான் கொண்டு வரோம் பிதாவே. நீர் எங்களுக்காய் மரித்ததுனால், நீர் எங்களை விலையேறப்பட்டதாக இருக்கிறதுனால் எங்களையும் பிதாவே நீ தேர்ந்தெடுத்து உங்கள் விலையேற்றவர்களாய் வைத்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் மூலமாக அநேருக்குமை அறியும்படி எங்கள் பலப்படுத்த நடத்தும் பிதாவே. இந்த அப்பத்தை ஆசிரியம் பிதாவே, பாத்திரை ஆசிரியம் பிதாவே, எடுக்க ஒவ்வொருத்தரும் பிதாவே தன்னை மாற்றிக்கொண்டு உமக்காய் வாழும்படி உண்மையே விசேஷமாய் எல்லாத்த காட்டு மேலாய் விலையேற்பட்டாய் நினைக்கும்படி ஆசிரியம் பிதாவே. ஏசு நாம் பிதாவே, ஆமென். அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பான சீடர்களோடு சேர்ந்து மேல் அறையில் அந்த கடைசி பந்தியை பங்கெடுத்தார். அவர் சொன்னார், இனி அடுத்து பரலோகத்தில் கல்யாண பந்தியில் பங்கெடுப்பேன் என்று சொன்னார். அது வரைக்கும் என் ஞாபகமாக ஆண்டு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்வோம். அவர் சரீரம் நம் சரீரத்துக்காக பிக்கப்பட்டது, அவருடைய தன்முள்ளால் நாம் சுகமாட்டோம் ஆண்டு சொன்னார். இன்னைக்கு ஆண்டு கொடுத்த இந்த அப்பம் சரீரமாக இருக்கிறது. நன்றி உள்ளத்தோட ஒரு மனமாக புசிப்பமாக. ஆமென். அதே போல பார்த்து எடுத்து, இதோ இரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, இதை வாங்கி புசிங்கள். இரத்தம் சகல பாவத்தையும் மன்னித்தது. இதுவே புதிய உடன்படிக்கை, உங்களுக்கும் பிதாவுக்கும் தூர இருந்த உறவை மறுபடியும் ஆண்டு சேர்க்க வைத்தது.
ஆசீர்வதியும் பிதாவே, இயேசுவின் பிதாவே. ஜெபமணி முடிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அது செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏசிடி திருச்சபையின் அறிவிப்புகள். முதலாவதாக, தாய் சபைக்காகவும் கிளை சபைக்காகவும் போதகர் குடும்பத்திற்காகவும் பெத்தல் ஆசிரமத்தின் தேவைகளுக்காகவும் மற்றும் புதிய ஆத்துமாக்காகவும் ஜெபியுங்கள். இரண்டாவதாக, மலேசியா தேசத்திற்காகவும் தேசத்தின் பிரதமருக்காகவும் அமைச்சருக்காகவும் ஜெபியுங்கள். மூன்றாவதாக, விசேஷமாக கொரோனா வைரஸ்க்காக ஒவ்வொரு இரவு 9 மணி முதல் 9:30 வரை ஜெபம் செய்யவும். நான்காவது, உங்கள் காணிக்கையும் தசம பாகத்தையும் இணையத்தின் செலுத்திய பிறகு அதன் ரசீதை போதகர் பாஸ்கரன், போதகர் ஜோஷுவா அல்லது போதகர் தீமோத்திலி அவர்களுக்கு அனுப்பவும். எங்களுடைய ஜெபம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.